அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் சூடாக கிறிஸ்பியாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டது. அவன் என்ன சொன்னான்னா, யூடியூப்லேயே ரொம்ப ஃபேமஸான ஃப்ரைட் சிக்கன் கடை ஒன்று இருக்குது, அங்கே நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கூட்டிகிட்டு போனான். என்னடா ஃப்ரைட் சிக்கன் கடைன்னு KFC கூப்பிட்டு போவான்னு பார்த்தா ஒரு சந்தில் ஒரு சின்ன கடையில் நிறுத்தியிருந்தான். நானும் ஃப்ரைட் சிக்கன்னா KFC தானடா அப்படின்னு நான் கேட்டதும், ஆமாம் மச்சான் இதுவும் KFC தான், காசி தேட்டர் பக்கத்தில் இருக்க ஃப்ரைட் சிக்கன் அப்படி சொல்லி சமாளிச்சிட்டான். சரி மொக்கையாக இருந்தாலும் பில்லு தர போகிறது அவன் தானேன்னு சிரிச்சுக்கிட்டே கடையை திரும்பி பார்த்தா அந்த கடையே இல்லை. ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்த கடை திடீர்னு காணுமே இல்லையேன்றப்போ எங்களுக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஒன்று ஆப்போசிட்டில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டர்ட் கேட்டோம், ஆனால் இங்கே இந்த கடை என்னென்ன ஆச்சு அப்படின்னு. இங்கே போடுறதே இல்லையாப்பான்னாங்க. மறுபடியும் ஷாக் ஆச்சு. இங்கே இல்லைப்பா அது எது சந்தில் மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு வண்டி யூட்டர்ன் அடிச்சிச்சு. காசி டாக்கீஸ் இருக்கு இல்லையா, காசி தேட்டரு பக்கத்தில் ஒரு லெஃப்ட் போகும். அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ள காசி டாக்கீஸ் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஆப்போசிட்டில் இறைச்சின்னு ஒரு போர்டை போட்டு கடையை பிரம்மாண்டமாக்கிட்டாங்க. ஒரு டிகிரி முடித்த ஃப்ரெண்ட்ஸ்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு இவங்க காட்டியிருக்காங்க. ஒரு தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய கடை வரைக்கும் வந்திருக்காங்க. இதை பல பிரான்ச்சாக ஆக்கிறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியம் என்னென்னா, அவங்க கடையை மாற்றினாலும் அவங்க ரேட்டு மாற்றலை, அவங்களோட டேஸ்ட்டு மாற்றலை, அவங்களோட ஃப்ளேவரான அந்த பெரிய பெரிய மசாலாவும் மாற்றலை. எல்லாமே அதே ப்ரைஸ் ரேஞ்சில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அங்கே இல்லாத நிறைய ஐட்டம் கூட இங்கே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்பி லெக்ஸு, விங்ஸு, பாப்கார்னு, அதுக்கப்புறம் ப்ரான்னு ஒன்று வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆஃபீஸில் போனதும் பாய்ஸ் சுற்று போட்டாங்க. எவ்வளவு சுற்று போட்டாலும் நான் சாப்பிட்டே ஆவான்டான்னு என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓவராலாக எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரான் ஃப்ரைடு தான். நீங்களும் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதை ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கும் அப்படி தான் பேச வருது. ரேட்டு கடையில் விற்ற ஃப்ரைட் சிக்கனை ரோட்டு கடைக்கு கொண்டு வந்ததும் இல்லாமல் அந்த ரோட்டு கடையில் வச்சிருந்த ரேட்டையே இன்னொரு பெரிய கடையை ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண துடிக்கிற இந்த யங்ஸ்டர்ஸுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லை தான். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.